திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆர் படங்களுக்கு தொடர்ந்து பாடல்கள் எழுதிய வாலி அவருக்காக ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்து இன்று வரை அந்த பாடல்கள் ரசிகர்கள் மனதில் இடம்பெறும் வகையில் அமைத்துள்ளார். அதேபோல சிவாஜி தொடங்கி இன்றைய முன்னணி நடிகரான சிம்பு வரை பல நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்த வாலி எம்ஜிஆரை விடவும் சிவாஜிக்கு அதிக பாடல்கள் எழுதியுள்ளார். அதே சமயம் எம்ஜிஆருக்கு இவர் எழுதிய பல பாடல்கள் எம்ஜிஆரின் அடையாள பாடல்களாக இன்றும் ஒலித்து கொண்டு இருக்கிறது. தான் திரைத்துறையில் அறிமுகமான புதிதில் ஒரு சில படங்களுக்கு அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியிருந்தாலும் அந்த படங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் MSV தனது கற்பகம் படத்தில் வாய்ப்பு கொடுத்துள்ளார். அதன் மூலம் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்த நிலையில் அவர் மீது அபார நம்பிக்கையும் வைத்துள்ளார். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் கண்ணதாசன் இடையே பிரிவு ஏற்பட்ட போது எம்ஜிஆருக்கு ஆஸ்தான கவிஞராக மாறிய வாலி பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். அதனிடையே எம்ஜிஆர் சிவாஜி பாடல்கள் குறித்து பேசிய வாலி, நான் எம்ஜிஆருக்கு பல ஹிட் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் இப்படி வர வேண்டும், இந்த வார்த்தைகளை போட்டு எழுதுங்கள் என்று எம்ஜிஆர் என்னிடம் சொன்னது கிடையாது. உதாரணமாக பணத்தோட்டம் படத்தில் கண்ணதாசன் எழுதிய என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடல் எம்ஜிஆர் பாடுவார். அதே சமயம் இந்த பாடல் சிவாஜியும் பாடலாம், அவருக்கும் பொருத்தமாக இருக்கும். ஆனால் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்ற பாடலை எம்ஜிஆர் மட்டும்தான் பாட முடியும், சிவாஜி பாட முடியாது. அதேபோல யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க பாடலை எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட எந்த நடிகர்கள் வேண்டுமானாலும் பாடலாம். அதே சமயம் நான் ஆணையிட்டால் என்ற பாடலை எம்ஜிஆர் தவிர சிவாஜி உட்பட மற்ற நடிகர்கள் யாரும் பாட முடியாது. ஒரு ஹீரோவுக்கு என்று கரிஷ்மா இருக்கிறது, எம்ஜிஆருக்கு அந்த கரிஷ்மாவுடன் அரசியல் பின்னணி இருக்கிறது. அதனால் இந்த பாடல்களுக்கு அர்த்தம் இருக்கிறது என்று வாலி கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.